பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைக்கான எபிசோடில் போலீஸ் கோமதி வீட்டுக்கு போய் நீங்கள் 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே என்ன கம்ப்ளைண்ட் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸும் அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் இப்போ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இதை பாருங்கம்மா, இவங்களும் சின்ன பசங்க, இவங்களுமா ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அவங்க மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லோரும் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். இருங்க, நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட மாமாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸ் ஃபோனெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மயிலும் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் தான் சேர்ந்து தப்பு பண்ணாங்க, நாங்கள் எதுவும் பண்ணலை, அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொய்யுமே அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, எல்லா தப்புமே அவங்க தான் பண்ணாங்க, எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நான் என் வீட்டுக்கார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அவங்களும் தான் ஸ்டேஷனுக்கு வருவாங்க, நீங்கள் அங்கே வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸு பாண்டியனும் சரவணனும் கூப்பிட்றதுக்கு அவங்க கடைக்கு போயிருப்பாங்க. சரவணன் அவங்க என்ன போய் சொன்னாங்கன்னு தெரியாது, நான் சொல்கிறது தான் உண்மை, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் அதை கேட்காம அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கோமதி, நான் வேணா வரேன் மேடம், இவங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்க, அதுவும் பொண்ணுங்க, வேணாம் மேடம், நான் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் அதெல்லாம் இல்லைங்க, எல்லாருமே தான் வரணும், எல்லாரும் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.